அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 6 தொடர்கிறது. மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். வீரா நேரே ஆற்றை நோக்கி விறுவிறுவென நடந்தான். ஆற்றங்கரை வந்ததும் அங்கிருந்த மண்ணில் அமர்ந்தவன் கலங்கிய விழிகளுடன் ஆற்றை பார்த்திருந்தான். இதே ஆற்றில்தான் அவனும் செல்லியும் மீன் பிடித்து விளையாடினார்கள். இதே ஆற்றில்தான் அவனும் அவளும் போட்டி போட்டுக்கொண்டு நீச்சல் அடித்து விளையாண்டார்கள். இதே ஆற்றில்தான் அவன் அவளது அஸ்தியை கரைத்தான். அதை நினைத்தவனின் விழிகளிலிருந்து கண்ணீர் விடாது வழிந்தது. செல்லி, அவன் வானை நோக்கி உரக்க கத்தினான். வானம் அமைதியாக அவனை பார்த்திருந்தது. என்னை மட்டும் ஏண்டி தனியாக விட்டுட்டு போன? உன் கூடவே என்னையவும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, என்னை மட்டும் ஏண்டி விட்டுட்டு போன என்று அவன் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுதான். செல்லி அவனை தேற்றும் வகையறியாத அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தாள். உடல் இல்லாத ஆன்மாவோடு அலையும் அவளை அவனால் இனம் காண முடியாதே. உன் நல்ல மனசுக்கு நீ 100 வருஷம் உயிரோடு வாழணும் வீரா என்று முணுமுணுத்த செல்லி மலையாய் மாறி பொழிந்து நண்பனுக்கு ஆறுதல் கூறினாள். செல்லி செல்லி என்று அவன் அரற்றியபடி அங்கேயே படுத்து கிடந்தான். செல்லியை சுற்றி அன்பான உள்ளங்கள் ஏராளம் இருந்தபோதும் ஒருத்தன் செய்த சதியால் அவளது வாழ்க்கையே மாறிப்போனது. அவள் அவனை சந்திக்காது இருந்திருக்கலாம். காலம் கடந்து செல்லி தன்னையே நொந்து கொண்டாள். இறந்து போனவனின் உடற்கூறு ஆய்வறிக்கை அன்றுதான் வந்தது. அதை படித்து பார்த்த செல்வா திகைத்து போனான். மான் முட்டியதால் அதன் கூரிய கொம்புகள் வயிற்றை கிழித்ததில் அவன் உயிரிழந்ததாக அதில் கூறப்பட்டு இருந்தது. நான் தான் சொன்னேன்ல சார், முத்து அவனிடம் கூறி அவனை முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான். விஷயம் கேள்விப்பட்டு வேங்கையன், ராசையா அவர்கள் இன மக்களோடு அலுவலகம் முன் கூடிவிட்டனர். அதை அறிந்து செல்வா அவர்களை உள்ளே அழைத்தான். இனியாவது எங்கள் விஷயத்தில் தலையிடுறதை நிறுத்து, எங்கள் தெய்வ நம்பிக்கையை சிதைக்காத என்று வேங்கையன் செல்வாவை எச்சரிக்க, நான் என் கடமையை செய்தேன் என்றான் செல்வா அசால்ட்டாக. எதுடா கடமை? எங்கள் நம்பிக்கையை கேவலப்படுத்துறதா? ராசையா கோபத்துடன் அவன் மீது பாய முயல, அப்போது மேலே ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி டம் என்ற சத்தத்துடன் இருவருக்கும் இடையில் கீழே விழுந்தது. அதை கண்டு ராசையா பயத்துடன் பின்வாங்க, செல்வா திகைப்புடன் மின்விசிறியை பார்த்தான். மற்ற எல்லோரும் அதிர்ச்சியுடன் மின்விசிறியை பார்த்தனர். அவர்கள் யார் மேலாவது மின்விசிறி விழுந்திருந்தால் அவர்களது நிலைமை என்னாவது? இதற்கு காரணமான செல்லியோ ராசையாவை கோபத்துடன் முறைத்து கொண்டிருந்தாள். ராசையா எப்போதுமே அவசர கொடுக்க என்பதை அவள் அறிவாள். இப்போதும் அதே மாதிரி இருக்கும் அவனை கண்டு அவளுக்கு கோபம்தான் வந்தது. அந்த மின்விசிறியை அப்படியே அவன் தலையில் போடத்தான் நினைத்தாள். ஆனால் மைனாவிற்காக போனால் போகிறது என்று விட்டுவிட்டாள். அவளது செல்லா மீது யார் கை வைத்தாலும் அவர்களை அவள் சும்மா விடமாட்டாள். நேற்று அவளது செல்லா சட்டையை ராசையா பிடித்த போதே அவனை தண்டித்திருக்க வேண்டும். அப்படி செய்யாது இப்போது தவறாகி போனது என்று அவள் வருந்தினாள். எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க வேங்கையன்? இனி இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். முத்து சுதாரித்து கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான். என்ன முத்து, பயப்படுறீங்களா? செல்வா கேலி குரலில் கேட்க, ஊருக்குள்ளே இருக்கும் மனிதர்களை விட காட்டில் இருக்கிற இவங்க ரொம்ப நல்லவங்க சார். பொய் சொல்லாத தெரியாத, சூதுவாது தெரியாத, கள்ளங்கபடமற்ற குழந்தை மனசுக்காரங்க. இவங்களை சந்தேகப்படுறது தப்பு சார். இதனால் வரை இவங்க மேலே சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லை. இருந்தாலும் இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது முத்து என்று செல்வாவை கண்டு முத்து அரைகுறையாக தலையாட்டி வைத்தார். அன்றிரவு மைனா தான் கேட்ட விஷயத்தை அப்படியே மாயியிடம் சொல்லிவிட்டாள். அதை கேட்ட மாயி திகைப்புடன் அமர்ந்திருந்தாள். மைனா, நாம் போய் வீராவை பார்த்துக்கிட்டு வரலாம் என்று மாயி தோழியை கூப்பிட, வீரா நோய் எப்படியும் நம்மளை தேடி இங்கே வரும் என்று மைனா சொல்லி கொண்டிருக்கும் போதே வீரா அங்கு வந்து சேர்ந்தான். வந்தவனை வாவென்று கூட கேட்காது இருவரும் அவனை திகைப்புடன் பார்த்திருந்தனர். வீரா நோய், நீங்கள் அந்த அம்மா கிட்ட சொன்ன விஷயம் நசந்தானா? மைனா தான் ஆரம்பித்து வைத்தாள். வீராவிற்கு தனது தோழியின் நினைவில் விழிகள் கலங்க ஆரம்பித்தது. ஆம் என்பது போல் தலையசைத்தான். அன்னைக்கு மட்டும் நான் போகாமல் இருந்திருந்தா செல்லியை எப்படியாவது காப்பாற்றி இருப்பேன். செல்லி என்னை மட்டும் காப்பாற்றிட்டு அவள் இல்லாமல் போயிட்டா என்றபடி அவன் இரு கைகளையும் முகத்தில் அடித்தபடி அழுதான். அழாத நோய். மாயி அவனை சமாதானப்படுத்தும் போதே வேங்கையனும் ராசையாவும் வரும் சத்தம் கேட்டது. அந்நோய், அவங்க வராக போல் இருக்கு, இதை பற்றி பிறகு பேசுவோம். மாயி சொன்னதுக்கு சரி என்று தலையசைத்தான் வீரா. ஏலே வீரா, நீ எப்போ வந்த? வேங்கையை அவனை கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். இன்னைக்கு தான் நோய். பயணம்லாம் சௌகரியமாக இருந்ததா? வீரா அடிக்கடி இப்படி பயணம் மேற்கொள்வதால் வேங்கையை அப்படி கேட்டான். ராசையா எதுவும் பேசாத அமைதியாக வீராவை பார்த்துருந்தான். ஏனோ இருவருக்கும் ஒத்து வராது.
எல்லாம் நல்லா இருந்தது நோய் என்ற வீரா தனது பயணத்தை பற்றி பேசி சூழ்நிலையை மாற்றிவிட இரு பெண்களும் பெருமூச்சு விட்டபடி உணவு சமைக்க சென்றனர். வேங்கையனின் வீட்டிலேயே உணவு உண்டுவிட்டு ராசையாவும் மைனாவும் தங்களது வீட்டுக்கு சென்றனர். வழக்கம் போல ராசையா வீட்டுக்கு வெளியில இருந்த மண் திண்ணையில படுத்துக்கொள்ள மைனா வாசப்படிக்கட்டில் தலை வச்சு வீட்டுக்குள்ளே படுத்திருந்தா. சிறிது நேரம் அமைதியாக சென்றது. எவ்வளோ ராசையா மனைவியை அழைத்தான். அவன் தன்னை தான் அழைக்கிறான் என்கிற நினைப்பு இல்லாது அவள் தனக்குள் மூழ்கியிருந்தாள். எவ்வளோ ஒன்னதான் ஏ மைனா என்று ராசையா உறக்க கத்த கணவனது அழைப்பில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து வந்தாள் மைனா. என்னையவா கூப்பிட்டீங்க? இல்லை, உன் அப்பனை கூப்பிட்டேன் என்று கூறி சிரித்தான் ராசையா. ராசையாவின் இந்த சிரிப்பு கேலி பேச்சு அவளுக்கு முற்றிலும் புதிது. அவனை பார்த்தவள் தனது தகப்பனை அவன் கேலி செய்தது கண்டு ரோசத்துடன், எங்கப்பனை இழுக்க வேண்டாம் சொல்லிப்போட்டேன். ஆமாம், எதுக்கு சாமி என்னைய கூப்பிட்டீங்க என்று புரியாது கேட்க, நாம் 2 பேரும் எல்லோரையும் போல வாழ்ந்திருந்தோம்னா இப்போ எனக்கும் என்னை போல ஒரு மகன் இருந்திருப்பான்ல என்ற ராசையாவின் வனக்கண்ணில் செல்வாவின் முகம் மின்னி மறைந்தது.